ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கையும் சேப்பங்கிழங்கையும் குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு மிக்சியில் ஒரு ஓட்டி எடுத்து கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு அரைச்சி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு பேஸ்ட்டை போட்டு கலக்கிட்டு மிளகாத்தூள் போட்டு நல்லா விதங்கினதுக்கப்புறம் மிளகாத்தூள் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிடலாம். நல்லா திக்காக சுண்டணும். நம்ம ஏற்கனவே வேக வச்சதுனால அதிகமாக வேக போகிறதில்ல. அதனால் தண்ணி கொஞ்சம் மீடியமாகவே ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா சுண்டணும். உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். மூடி போட்டு மூடிடலாம். நல்லா சுண்டணும். தண்ணி நல்லா சுண்டிடுச்சு ஓரளவுக்கு திக்காக. அதுக்கப்புறம் வேக வச்சு வச்சுருக்க சேப்பங்கிழங்கு, உருளைக்கிழங்கு. ஃபஸ்ட்டு சேப்பங்கிழங்கு போட்டுடலாம். அது ஒரு கிளறினதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு போடலாம். அதிகமாக கிளறக்கூடாது. ஏற்கனவே இது ரெண்டுமே வேக வச்சு எடுத்தது தான். அதனால் மேலோட்டமாக. இன்னொன்று, சேப்பங்கிழங்கு வேக வச்ச உடனே உரிக்கக்கூடாது. நல்லா ஆற வைக்கணும். ஃபுல்லாக ஒரு அரை மணி நேரம் நல்லா அந்த தோல் எல்லாம் வரன்னு காஞ்சி போனதுக்கப்புறம் நீங்கள் தோல் உரிச்சிங்கன்னா நல்லா கல் மாதிரி இருக்கும். சேப்பங்கிழங்கு குழன்னு உடையவே உடையாது. தேவைன்னா கடைசியில் உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா சிம்மில் வச்சு அதிகமாக கிளறாமல் அப்படியே சுண்ட வைங்க. லாஸ்ட்டாக இறக்கும்போது பெப்பர் போட்டு ஒரு 2 கிளறி இறக்கிக்கலாம். சுவையான சேப்பங்கிழங்கு, உருளைக்கிழங்கு வறுவல் தயார். சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.